நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பரிசுத்த பிள்ளைகளுமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை ஆசீர்வாதத்தை தருவார். கலங்காதிருங்கள். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது. அது சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 67வது வசனம் விதமாய் சொல்கிறது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆம், நான் இன்றைக்கு சொல்கிற ஒரு தலைப்பு, உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேனா இல்லையா? என்னாண்டு உங்களோடு பேசுவாராக. தேவாதி தேவன் அநேகரை தம்முடைய சமூகத்துக்கு இழுக்கிறது பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன். எப்பொழுது ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுகிறானோ, எப்பொழுது ஒரு குடும்பம் புறக்கணிக்கப்படுகிறதோ, என்றைக்கு ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படுகிறானோ அன்றைக்கு தேவன் அவனை தொடுகிறார். ஆமென் தானையா? கர்த்தர் பெரியவர். அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது நல்லது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்லலாம். நல்ல வேளையா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று. ஆனால் அநேகர் அதை உணர்ந்து கொள்வதில்லை. நான் முதலாவது ஒரு கதையை சொல்லி இந்த சம்பவத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு வர இருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் சொல்லுகிற ஒரு மந்திரி இருந்தாராம். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், எல்லாத்துக்கும் சோத்திரம் 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 சொல்லுவாராம். ஒரு நாள் ராஜா பழத்தை வெட்டுகிற பொழுது எப்படியோ கையை சீவி விட்டார். இவர் பேருக்கு, ராஜாவே நீங்கள் கையில் வெட்டுப்பட்டதுக்கும் ரொம்ப தோத்திரம் அப்படின்னு இருக்கார். விடுவாரா ராஜா? கோபம் வந்தது. இந்த மந்திரியத்துக்கு சிறைச்சாலையில் போடியா? நான் கையில் வெட்டுப்பட்டேன், அதுக்கு தோத்திரமா? நன்றியா? நான் வெட்டுப்பட்டது நன்றியா? இவன் நான் வெட்டுப்பட்டதை கொண்டாடுறான் பாரு, இவனை உள்ள உடைய போடு அப்படின்னாச்சு. இவர் போயிருக்கிறார், தோத்திரக்காரர் போயிருக்கிறார். இயேசுவே சோத்திரம், நான் ஜெயிலுக்கு போகிறதுனால சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ட்டே போயிருக்கிறார். எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. முட்டாள் முட்டாள், இவன் ஒரு முட்டாள், சிறைச்சாலைக்கு போகிறான், தோத்திரம் போட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஏளனம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த நாட்களில் வேட்டைக்கு அரசர்கள் செல்வது வழக்கமாக. அப்படி இந்த அரசர் போகும் பொழுது இவர்களை அங்கே காட்டு மனிதர்கள், இவர்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், இவர்களுடைய பாஷையை தெரியாதவர்கள் பிடித்து கொண்டார்கள். எல்லோரும் தப்பிச்சு போயிட்டான். இந்த ராஜா பிடிக்க விட்டார். என்ன அப்புறம், நான் ராஜா, அவனை யாரும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் பார்த்து யாருன்னே தெரியாது, இவனுக்கு ஒரு ஏற போல கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் 2 நாள் 3 நாள் கட்டி வச்சாச்சு. அடுத்து பேட்டைக்கு போன ராஜாவை காணுமன்னு இவங்க தேடுதாங்க. அவங்க கொண்டு போய் ஒரு குகையில் ஒழிச்சு வச்சு அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பலியிட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அதனுடைய அந்த தலைவன், அந்த காட்டுவதுடைய தலைவன் வந்து பார்த்திருக்கிறார். இவர் கையில் ரத்தம், அவர் அந்த கட்டு போட்டிருக்கிறார். அந்த 3 நாளாய் ஒன்றுமே போடாதனாலே சலம் வந்து விட்டது. இந்த ஆள் பார்த்துருக்கிறான். இவனை துறப்படு,
இவன் ஒரு பழுதுள்ள ஒரு மனுஷன். நாங்கள் பார் விரல்ல புண்ணு வந்து அப்படி ஷீல் வடிந்து கொண்டிருக்கு, இவனை அப்படியே பற்றி விட அவன் குதிரைகளை என்று சொல்லிவிட்டார். உயிர் தப்பிச்சா போதும்னு வந்திருக்கிறார் இந்த ராஜா. வந்து முதலாவது சொன்னாரா, அந்த தோத்திரக்காரனை முதல்ல வெளியே கூட்டிகிட்டு வா அப்படின்னாராம். கூட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வரையும், என்னப்பா தோத்திரம், நீ சொன்னது மாதிரியே எனக்கு நான் கையில் விட்டனால இன்னைக்கு உயிரோடு வந்துட்டேன். நீ ஜெயிலில் இருந்த என்னதுக்கு தோத்திரம், அதை சொல்லு அப்படின்னு இருக்கார். சொல்லுங்க ராஜாவே, நான் இப்பவும் சொல்லுதேன், கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், அவருக்கு சோத்திரம் இருக்கிறார். என்னன்றிருக்கிறார். ஐயா, நல்ல வேலை என்னை நீங்கள் ஜெயிலில் வச்சுட்டு போனீங்க, இல்லைன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். என்னைய கொஞ்சம் பாருங்கள், கொள்ளுன்னு எந்த பழுதும் இல்லாமல் இருக்கேன், வெட்டி சாப்பிட்ருப்பான். நல்ல வேலை நான் தப்பிச்சேன், கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறான்னு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் உன்னையும் சில உபத்திரவத்தின் பாதையிலே கொண்டு வந்தது உனக்கும் ஒரு நாள் வருத்தமாக இருந்திருக்கலாம். உனக்கும் இதுவரை ஐயோ ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த வருத்தம் என்று, ஏன் என்னை தேவன் தனிமைப்படுத்தினார் என்று நீயும் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். உன் தனிமையும் உன் உபத்திரமும் தேவனுடைய திட்டம். நீ இந்த தனிமைக்கு ஆள் இல்லை, நீ இந்த உபத்திரவத்துக்கு ஆள் இல்லை. உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று நீ அறியப்படும்படி, உன்னதமான தேவனுடைய பிள்ளை என்று நீ அறியப்படும்படி தேவன் உங்களை சிலரை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளை தேவன் உபத்திரவத்திலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நீ தனிமை என்னும் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன் தனிமைக்கும் உன் உபத்திரவத்துக்கும் இன்றைக்கு தேவன் ஒரு முடிவை தருகிறார். நீ உபத்திரவப்பட்டது நல்லது. சரியான வேளையில் நீ அந்த குரூப்பிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் இன்றைக்கு நீ எங்கே இருப்பாய் சகோதரனே? சரியான நேரத்தில் உன் பிள்ளை அந்த இடத்திலிருந்து வராதிருந்தால் உன் பிள்ளையுடைய நிலைமை என்ன? என் ஆண்டவர்களோடு பேசவில்லையா? உபத்திரவப்பட்டேன் என்று சொல்கிறீர்களே, அந்த உபத்திரவம் எதற்கு? சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறான், நான் அதுக்கு முட்டி வழி தப்பி அலைஞ்சேன். இன்னைக்கு ஒத்துக்கொள்கிற கிறிஸ்தவர்கள் உண்டா? தன் தவறை ஒற்றுக்கொள்கிற, தன் பாவங்களை அறிக்கையிடுகிற கிறிஸ்தவர்கள், தன் பாவத்தை அறிக்கையிடுகிற பரிசுத்தவான்கள் தேவை என்றுதான் தேவன் தேடுகிறார். அவர் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டேன். அது எதனால தெரியுமா? நான் வழி தப்பி போன நடத்த உபத்திரவம். நான் வழி தப்பி போயிட்டேன், என் மனம் போல வாழ்ந்துட்டேன், இஷ்டம் போல் வாழ்ந்துட்டேன், அதனால தான் உபத்திரவத்தை அனுபவித்தேன் என்று சொல்கிறார். அதன் பின்பு சொல்கிறார், நான் உபத்திரவத்திலே தேவனை நோக்கி பார்த்தேன், அவர் எனக்கு வெளிப்பட்டார் என்று சொல்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, அருமையான தேவ மனிதர் ஜான் பனியன் என்ற அருமையான தேவ மனிதர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததினால் உபத்திரவுக்குள்ளானார். ஜெயிலில் இருக்கிறார். வாழ்வு கசக்கிறது. அங்கே ஒரு சரியான ஒரு வெளிச்சம் இல்லாத அறையிலே இருந்தார். அவர் எழுதுகிறார், இந்த பசுத்த வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்கிறது என்றால் அது மோட்ச பயணம் என்று அந்த பசுத்தவான் எழுதின அந்த புஸ்தகம். ஜான் பனியன் என்று அவருக்கு பெயர். அவர் சொல்லுகிறார், தனிமை என்னை கொண்டு வராவிட்டால் நான் அவரோடு நெருங்கி இருக்க மாட்டேன். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் அநேகர் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், ஐயோ என் உபத்திரவம் கொடியது. இந்த உபத்திரவத்திலாவது, இந்த தனிமையினாலாவது தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களா? தேவனோடு கிட்டி சேருகிற நேரம் இன்னும் அதிகமாகுமா? தேவனோடு செலவிட தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரு உபத்திரவம் வந்தது ஐயா. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த மனிதனுக்கு ஒரு உபத்திரவம் வந்தது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு உபத்திரவத்தை சொல்லுகிறேன். பவுலும் சீலாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள், அதனால் உபத்திரவம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து விட்டார். அவர் உயிருள்ள தெய்வம், அவரே ஜீவனுள்ள ஜீவாதிபதி, அவர் ஜீவிக்கிறார் என்று பிரசங்கித்ததினாலே உபத்திரவம். சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டு விட்டார்கள்.
சிறைச்சாலையிலே போட்டவர்கள் அப்படியே வெறுமனே போடவில்லை. கைகளையும் கால்களையும் ஏதோ ஒரு பெரிய ஒரு கொலைகாரனை போல, ஒரு பெரிய ஒரு அதிகம் ஜனங்களை கொன்றவனை போல கையையும் கால்களையும் விலங்கிட்டு போட்டிருக்கிறார்கள், தீவிரவாதி போல. போனப்போ சந்தோஷமா இருக்குமோ? அடிச்சுதான் கொண்டே போட்டிருக்கிறான். தன் பலத்தை காமித்து அடிச்சுதான் கொண்டே போட்டிருக்கிறான். தொழு மரத்தில் மாட்டிருக்கிறான். அடிச்சு கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது. துதிக்க மறக்கல. மத்தேயுவிலே விதமாய் எஜமான் சொல்லுவார், நான் இரவிலே பேசுகிறதை நீ கேட்டு பகலிலே ஜனங்களுக்கு சொல் என்று சொல்வார். ஒரு ஊழியக்காரருக்கு தேவன் ஒரு ஊழியக்காரியை தேர்ந்தெடுப்பார் என்றால் அவனுக்கு தேவன் இரவிலே பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குமாம். தேவனோடு தேவன் இரவிலே அவனுக்கு பேசுவாராம். அவர்களுக்கு சொல்லுகிறதை அவர்கள் பகலிலே கொண்டு வருவார்களாம். தீர்க்கதரிசிகளை பாருங்கள், வேதத்திலே சாமுவேலை பாருங்கள், பிலேயாமை பாருங்கள், ஒவ்வொரு தீர்க்கதரிசியை நீங்கள் சோதித்து பாருங்கள். அவர்கள் இரவிலே கர்த்தரிடத்தில் நேரம் எடுத்து ஜெபித்து இரவிலே தேவன் சொல்லுகிறதை பகலிலே ஜனங்களுக்கு சொன்னார்கள். இன்றைக்கு நூதன தீர்க்க தரிசனம், நூதன செய்தி உடனே வருகிறது. அதுவும் அதில் இருக்கிறது. ஆம், அதன் பின்புதான் சொல்ற, நான் சொல்லுகிறதை காதிலே கேட்டு அநேக பசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மேடையில் இருந்து அழைக்கிறதை நீ குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம், குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், கிண்டல் பண்ணி கொண்டிருக்கலாம். என் வேதம் சொல்லுகிறது, அவர் காதில் சொல்லுகிறதை நீ சொல் என்று. என் ஆண்டவர் காதில் பேசுவாராம், இரவிலும் பேசுவார், காதிலும் பேசுகிற ஒரு தெய்வம். அவருடைய சத்தத்தை கேட்கலாம். அவருடைய சத்தத்தை கேட்ட பவுலும் சீலாவும் இரவிலே துதிக்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தனிமை, வேதனை, அடிச்சு காயப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. என்னத்துக்கு? கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததினாலே. இன்றைக்கும் அநேக பசுத்தவான்கள் இன்றைக்கு இதே கதையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேக பசுத்தவான்களை பொல்லாத பிசாசானவன் அன்றைக்கு பவுலையும் சீலாவையும் கால்களையும் கைகளையும் கட்டிப்பட்டது போல விதவிதமான வலைகளினால் கட்டிப்பட்டிருக்கிறான். பொல்லாத பொய்யன் நன்றாய் ஊழியத்துக்கு ஓடினவர்களை காலில் விளங்கிட்டது போல ஏதோ ஒரு பொல்லாத மனிதனை வைத்து, அற்ப மனுஷியை வைத்து, அற்பமான வார்த்தையை பேச வைத்து கால்களை ஊழியத்துக்கு ஓடின கால்களை கட்டியிருக்கிறான். கர்த்தருக்கென்று கொடுத்த கரங்களை கட்டியிருக்கிறான். கர்த்தருக்கென்று வேலை செய்த கரங்களை கட்டியிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த உபத்திரவத்தை பாருங்களேன். ஒரு மனுஷன் நிம்மதி இல்லாமல் சிறைச்சாலை அதிகாரியாக இருந்துகிட்டு இருக்கிறார். நிம்மதி இல்லை, அவன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சிறைச்சாலை அதிகாரியாக இருந்துகிட்டு இருக்கிறார். பவுலும் சீலாவும் போனாங்க. கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. துதி சத்தம் ஜெப சத்தம் எழும்ப ஆரம்பித்தது. துதி சத்தம் ஜெப சத்தம் எழும்ப 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 என்னாடுடைய வல்லமை அங்கே வெளிப்பட ஆரம்பிச்சது. சிறைச்சாலைகள் அங்கே ஒவ்வொரு கதவுகளும் அங்கே திறவுண்டு போயிட்டு ஒரு நில நடுக்கம் வந்தது போல நடுங்கி விட்டது. சிறைச்சாலைக்காரர் பார்க்கிறார், அந்த அதிகாரி பார்க்கிறார். ஐயோ, சிறைச்சாலை கதவெல்லாம் போயிட்டு பாதி ரூம் இடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஓடி இருப்பான். நான் உயிரோடு இருந்தால் விடிய கால ராஜா என்னை கொன்றுவார், நானே செத்துறது என்று சொல்லி பட்டயத்தை எடுத்து ஏற்கனவே துக்கத்தால் நிறைந்திருந்த ஒரு மனிதன் ஐயோ இனி வாழ்ந்தின்ன புரோஜனம் என்று கொல்ல நினைக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சொல்லுங்க, கொன்ற செத்துறாதப்பா, நான் வந்ததே உனக்காகத்தான். நீ என்னை அப்பெல்லாம் அடிச்சு நீ துவச்சு கொண்டாந்து போட்டிருக்க, முழுதுன்னு அடிச்சு கொண்டாந்து உள்ள வச்சிருக்கிற, ஆனால் நான் வந்தது உனக்காகதான். அவ்வளவுதான். பயந்து ஓடி வந்து விழுந்து இரவிலே அங்கே நடந்தது என் ஞானஸ்நான ஆராதனை. என் சகோதரனே, என் சகோதரியே, பகலையில் அன்னைக்கு நடந்து கிடந்த ஞானஸ்நான ஆராதனை நடு ராத்திரியில் நடந்துச்சையா. நடு ராத்திரியில் சிறைச்சாலைக்காரனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, அவன் வீட்டாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. உள்ள போவாட்டா கொடுக்க முடியுமோ? அன்றைக்கு
அன்றைக்கு இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட ஜனங்கள் சிதறி போனார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு இடத்துக்கும் பரவினவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அன்றைக்கு யூதர்கள் சிதறடிக்கப்படாவிட்டால் தேசங்கள் தோறும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இந்த சரித்திரம் எப்படி தெரிந்திருக்கும்? சிதறடிக்கப்பட்டது நல்லது. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். சிதறடிக்கப்பட்டார்கள், எங்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். அந்த பவுலும் சீலாவும் அன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ள போனது நல்லது. ஆமென் ஐயா. அந்த உபத்திரவத்தில் பாருங்களேன், நடு ராத்திரியில் ஞானஸ்நான ஆராதனை. அடித்தவன் கூட்டிகிட்டு போய் காயத்தை கழுவுதான். அடித்தவன், அவமானப்படுத்தினவன், பேசினவன் கூட்டிகிட்டு போய் கையை கட்டி ஆண்டவன் மாறே என்ன செய்யணும்? கடவுளே நீதான், என் தெய்வமே நீதான், நான் என்ன செய்யணும்னு சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறான். உபத்திரவத்தை சகித்துக் கொள்ளுங்கள். பவுல் சொல்வார், பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று. உபத்திரவம் நம்மை உருவாக்குகிறது. உபத்திரவத்தினால் உருவாக்கப்படுகிறார். இந்த டிவியிலே பேசுகிற ஒரு அருமையான தேவ மனிதர் உண்டு. உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர் என்று சொல்லுவார். செய்யாத கொலைக்காய் எதர்ச்சையாய் நடந்த தள்ளிவிட்டதில் இறந்து போனார்கள். தண்டனை அனுபவித்த பொழுது அங்கே தேவனை அறிந்து கொண்டாராம். வேத எஸ்ரா என்று அந்த பரிசுத்தவானுக்கு பெயர். அங்கே போனதும் மனம் போல் வாழ்ந்த இவர், தேவனை அறியாத இவர் தேவனை அறிந்து கொண்டார். இன்றைக்கு குடும்பமாய் ஊழியக்காரராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, உபத்திரவம் உங்களை நெருக்குகிறதோ? உபத்திரவப்படும் போது சோர்ந்து போகிறீர்களோ? சர்வ வல்லவர் உங்களை பயன்படுத்துகிற விதத்தை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களோ? உபத்திரவம் மாத்திரமே உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதோ? இந்த உபத்திரவம் மாத்திரமே முடிவல்ல சகோதரனே, சகோதரி, எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியரே. உபத்திரவம் முடிவல்ல, ஆசீர்வாதத்தின் தொடக்கம். இந்த உபத்திரவம் நீங்கள் இனி அனுபவிக்க போகிற நன்மைக்கு, ஆசீர்வாதத்துக்கு பொருட்டல்ல. என்னண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கு இந்த தேவன் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அநேகரை. அவர் சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள், சர்வ வல்லவருக்கு நேராய் உங்கள் வழிகளை திருப்புங்கள். உபத்திரவம் பொறுமையை உங்களுக்கு கற்றுத்தரும். ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பது காலத்தை விட தாழ்ந்திருக்கிற காலத்திலே அவன் கற்றுக்கொள்கிற விதம் பெரியது, அவனுடைய அனுபவம் பெரியது. வாழ்ந்திருக்கும் போது அநேகர் வருவார்கள். உபத்திரவத்தின் நாட்களில் யார் வருவார்? கஷ்டத்தின் நாட்களிலே யார் உதவி செய்வார்? ஒரு மனிதன் நான் கண்ட காட்சியை சொல்கிறேன். அநேக நாட்களுக்கு முன்பதாக நானும் தரித்திரத்தில் தான் இருந்தேன். அந்த தரித்திரத்தின் நேரத்தில் ஒரு நபர் எங்கள் பகுதியிலே கடன் கொடுக்கிற அந்த நபரிடத்தில் மிக பவ்யமாய் அவருக்கு டீ வாங்கி கொடுக்கிறார். கையை கட்டி இப்படி தொண்டை கையில் வச்சுக்கிட்டு, ஐயா உதவி செய்யுங்க ஐயா அப்படிங்கிறார். அவர் கும்பிடுகிற விதத்தையும் அவர் பேசுகிற விதத்தையும் கண்டு அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிற அந்த மனிதர், சரியே சரி நான் தரேன், உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, சரி என்று சொன்னார். அருகே கடையில், அந்த டீ கடையில் இருந்தவர் சொல்லுகிறார்கள், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ பணம் கொடுத்தா ஏமாந்து போக, நீ பணம் கொடுக்காதன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது உதவி செய்ய வருகிறவரையும் தடுக்கிற உலகம் இந்த உலகம். அவர் சொன்னார், எப்படியாவது உதவி செய்யுங்கள். எனக்கு மனக்கத்தோடைய பிள்ளையே, பின்புதான் தெரிந்தது தான் நம்பின எவரும் தரமாட்டார் என்று. நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். உபத்திரவத்தில் வெற்றியை கண்ட ஒரு மனிதரை சொல்லுகிறேன். கடந்த நாளிலே ஒரு வாழைப்பழ வியாபாரி என்னோடு பேசினார். அவர் ஒவ்வொரு இடங்களுக்கும் வாழைப்பழத்தை கொண்டு போய் விற்பனை செய்கிற ஒரு மனிதர். நான் கேட்டேன், எவ்வளவு நாள் அந்த வியாபாரம் பார்க்குறீங்க? எவ்வளோ நாள் அந்த வியாபாரம் பார்க்குறீங்க? இந்த வியாபாரம் உங்களுக்கு பிடித்திருக்கான்னு சொன்னப்போ அவர் சொன்னார், ஐயோ நான் ஒரு விவசாயி,
எனக்கு வயது 55 ஆயிரத்து. 55 வயசு வரைக்கும் நான் விவசாய வேலை, விவசாயம் தான் இருந்தேன். கடந்த வருஷம் வாழை போட்டேயா, 6000 வாழை போட்டிருந்தேன். என் சோதனைக்கு காத்தடிச்சு 3000 வாழை சாஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் கேட்டேன், ஐயா ஏதாவது என் வாழையை வச்சுக்கிட்டு ஏதாவது தாங்கன்னா அத்தனை பேர் ஆவாதுட்டாங்க. என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. எங்கிட்ட அந்த பொருளை எடுக்கிறதுக்கு அவங்க மனம் இல்லை. சொற்ப விலைக்கு வாங்க மனம் இல்லை அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, அங்கே சாஞ்சு எடுக்கு, இங்கே சாஞ்சு எடுக்கு, ஒன்று வேண்டாம்ட்டாங்க. என்ன செய்யவென்று துவண்டு போயிருந்தேன். அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் நம்மளே விற்றா என்னன்னு யோசித்தேன். உடனே அவர் சொல்கிறார், ஒரு குட்டி யானையை முதல்ல வாடகைக்கு வாங்கினேன். வாடகைக்கு எடுத்து அந்த வாழைத்தாரை, என்னுடைய வாழைத்தாரை பழுக்க வச்சு ஒவ்வொரு குட்டி யானையை ஏற்றிட்டு போவேன். ஒவ்வொரு கிராமத்தில் கொண்டே விட்டுருவேன். வண்டியை விட்டுட்டு அங்கே ஒவ்வொரு சீப்பாக விற்றேன். நல்ல லாபம் கிடைத்தது. என்னுடைய வாழைகளை விற்று முடித்தேன். பின்பு பார்த்தேன், இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? இப்போ எனக்கு தினசரி வருமானம். நான் வருகிறேன், எனக்கு 2 சம்பளால் போட்டிருக்கிறேன் என்கிறார். உபத்திரவம் முடிவல்ல, தொடக்கம் ஆசீர்வாதத்தின் தொடக்கம். என் அன்மையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் சொல்லுவீர்களா? நல்லதப்பா, நான் இன்னும் அநேக சம்பவத்தை சொல்லலாம் என்று இருக்கிறேன். என் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். கடந்த நாளில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் பேசினார் என்னோடு. எனக்கு அருமையான தெய்வ மனிதர் அவர் 10ஆம் வகுப்பை 5 வருஷம் படித்தார். காலேஜை எக்ஸ்ட்ரா 3 வருஷம் படித்தார். டிசி மெம்பருக்கு நின்றுருக்கிறார். தோத்துட்டார். தோத்தது வருத்தப்பட்டிருக்கிறார். தோத்துட்டமே, அந்த தோக்குற மனுஷனுக்கே ஒரு ஓட்டு போட்டிருக்கிறார். ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறதால என் ஆண்டவரோடு பேசியிருக்கிறார், உனக்கு இது தேவையா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம போய் இப்படி நின்றுட்டோமே, சரி நமக்கு எதுக்கு அப்படி நினச்சிருக்கிறார். இவருக்கு வேலை போடுகிற பொழுது அங்கே உள்ள அரசியல் தலைவர் இவர் டிசி இருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறார், டிசிக்கு நின்னேன், ஆனால் ஜெயிக்கலை, தோத்து போன ஒரு டிசின்னு இருக்கிறார். உடனே அவங்க சிரிச்சிட்டு, சரி ரைட், உனக்கு வேலை அப்படின்னாங்களாம். அவர் சொல்கிறாருன்னா, நல்ல வேலை நான் டிசிக்கு ஜெயிக்கலை, ஜெயிச்சிருந்தேன் எனக்கு வேலை இல்லை. சில தோல்வி என் ஆண்டவர்களோடு பேசுவாராக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, தோத்துட்டோமே, ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே, இப்படி ஃபெயில் ஆயிட்டானே, குறைஞ்ச மார்க் வந்துட்டு என் பிள்ளை இந்த வேலை தானே பார்க்குறான்னு. என் ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் அறியவில்லை, அதனால் உங்களுக்கு வருத்தம் வருது. நன்றி ஏசப்பா, என்ன குறித்து நீங்கள் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஆயத்தம் தான் சொல்லி நீங்கள் நினைங்க. என்னாலும் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவீர்களா? மகா இரக்கம் கிருபை உள்ளங்கள் பரலோக பிதாவே, ஒரு உபத்திரவம் உருவாக்குகிறது என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். இப்பொழுதும் அநேக உம்முடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் குகையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, இவர்கள் படுகிற வேதனைக்கு வருத்தத்துக்கு அளவே இல்லாது இருக்கிறது. தேவனே, இவருடைய உபத்திரவத்தின் நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும் அப்பா. ஊழியத்தின் நிமித்த உபத்திரவம் இன்றோடு முடியட்டும். ஐயோ, நான் எவ்வளவு ஆசையாய் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஐயோ, இவர்கள் படுகிற வேதனை, நான் படுகிற கஷ்டம் கடவுளுக்கே சகிக்காது என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. வாழ்ந்திருப்பா என்று சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் இன்றைக்கு திறக்கப் போகிறது என்று சொல்லுங்க. பிள்ளை இல்லதினால் உபத்திரப்படுகிற பிள்ளையை பாருங்க, இவளுக்கும் மனதிறங்கப்பா. வேலை இல்லாததினால் உபத்திரவத்தை அனுபவித்துக் கூட இருக்க என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, டேடி நீ முதலாளி என்று சொல்லுங்க. உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய், ஜெபத்தை விட்டு விடாதே. என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் உன்னை உருவாக்குகிறார். விசுவாசத்தை காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள். உடைய பலத்த கரத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் வைக்கிறேனப்பா. ஏற்றுக்கொள்ளும் நன்மையும் கிருபையும் இன்றைக்கே தொடரட்டும் பிதாவே.